ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 69 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ இன்னும் அந்த எம்ப்ரஸை பத்தி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு என்னதான் ஆச்சு? அவ எதுக்கு என்னைய பாத்துக்க சொல்லிக்கிட்டு இருந்தா? அவளை டேக்கர் பண்ணிக்கிற அளவுக்கு என்கிட்ட என்னதான் இருக்கு? ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்கேன்னு ஹீரோ சாப்பிட போகும்போதே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க லிங்கர் உள்ள வந்ததும், மை லார்ட் பிரின்ஸ் என்ன ஆச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. இங்கிட்ட லீவ் தலையாட்டா எனக்குமே ஒன்றும் தரல. அந்த ஜெனரல் சாங் ஃபுட்டை கொடுக்க சொன்னதுல இருந்து அவர் ஏதோ மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப யாங்மிங் வந்து பிளேட் நிறைய கொண்டு வந்து சாப்பிட கொடுக்குறாரு. இதுதான் அந்த கலர்ஃபுல் பக்கோடா. எல்லாம் முடிஞ்சு மை லார்ட் ஹீரோ அப்பதான் குஷியாகிறான். மை லார்ட் பிரின்ஸ், இதுதான் நான் தயாரிச்ச நியூ டிஷ். இதுல என்னென்ன இருக்கு தெரியுமா? குயின்டைன்ல இருக்க அந்த பன்னி இருக்கு, அப்புறம் ஆடு இருக்கு, அப்புறம் குயின்டைன்ல இருக்கிற சிக்கனும் இருக்கு, அப்புறம் வாத்து, ஃபிஷ் எல்லாமே நம்ம குயின்டைன் மவுண்டன்ல கிடைக்கிறத மட்டும் தான் சமைச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, இதுல கலருக்காக 5 டிஃப்ரெண்ட் கலரையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்து ஃப்ளேவர், பேஸ்ட், ஃப்ரைடு ஆயில்னு வகை வகையா உங்களுக்காக மட்டும்தான் ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பார்த்தா அதுல இருந்து ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்கு, சாப்பாடும் மின்னிக்கிட்டே இருக்கு. ஹீரோ பாக்குறான், வாவ் என்னமா மணக்குது. இங்கிட்டு பிரின்ஸ் உண்மையா நல்லா இருக்கா? ஹீரோ அப்படியே கண்ணுல ஒளி வட்டம் தெரியுது. தேங்க்யூப்பா, உங்ககிட்ட வந்ததே இதுக்கு தானடா. ஹீரோ சாப்பிட்டுட்டே சொல்றான், வாவ் டேம் டெலிஷியஸ், நல்லாவே குக் பண்ணிருக்காடா. எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியாத நீ சமையல் அப்படி கெட்டிக்காரனா இருக்கியடா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. ஹீரோ திங்கிறத பார்த்து அவங்க 2 பேருக்கு ஷாக்கு. லார்ட் பிரின்ஸ் என்னாச்சு? ஹீரோ பூந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு வழியா சாப்பிட்டு அப்பதான் ஏப்ப விட்டுக்கு இருக்கான். இவனுங்க அப்பத்தான் 2 கப் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு? மை லார்ட் பிரின்ஸ், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட்டுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் அது ஹீரோ சொன்னான். சரி நான் ஒன்னு சொல்றேன், பட் யாரும் சிரிக்கவே கூடாது. அவனுங்க 3 பேரும் சரி சரின்னு தலையாட்டுறானுங்க. அவ என்னை டேக் கேர் பண்ணிக்க சொன்னான், பட் அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. இங்கிட்டு யாங்மேங்கி சிரிப்பு அடக்கிட்டு இருக்காரு. ஏய் உன்கிட்ட நான் சிரிக்க கூடாதுன்னு தானே சொன்னேன், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல பிரின்ஸ், வாயில ஏதோ டிஷ் மாட்டிக்கிச்சு, அதைத்தான் எடுக்க ட்ரை பண்ணிக்கிருக்கேன்னு மலிப்பிட்டு இருக்கான். ஹீரோ மறுபடியும் திங்க் பண்றான், ஏன் அவ எதுக்கு என்கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லணும்? அவளை டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல அவ என்ன மீனிங்ல சொன்னான்னு. எப்படி தனியா ஒருத்தனால வாழவே முடியாதா? ஒரு ஆள் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியும்னு ஹீரோ அந்த மீனிங்கே புரியாம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை அப்ப கேட்டனும் இங்க லீவுக்குமே சிரிப்பு வந்துருச்சு. அடக்கிக்கிட்டு டேபிள் கீழே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், ஏய் என்ன பண்ணிக்கிருக்க? தலையை அந்த டேபிள் கீழே வச்சு என்ன பண்ணிக்கிருக்க? உன் ஷோல்டர் எல்லாம் ஷேக் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு சாரா பிரின்ஸ், இல்ல பிரின்ஸ் நீங்க இதை தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அந்த மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் பண்ணனா அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ சரான், நான் எவ்வளோ சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் யாருமே இந்த விஷயத்தில் சீரியஸாக இருக்க மாதிரி இல்லையே. இது என்னோட ரெப்புடேஷனே ஃபைல் பண்ணும் தெரியுமா? அதை கேட்டதும் லிங்கர் சிரிச்சே விட்டா. ஹீரோ கடுப்புல டேபிள் அடிச்சுட்டு, ஏய் லிட்டில் கேர்ள், உனக்கு என்ன தைரியம்? நான் எவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு போட்டு வெளுத்து கட்டிட்டா மண்டையில கொட்டு கொட்டுன்னு 3 பேரையும். பார்த்தா அந்த டைம்ல கூட 3 பேருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேசிக்க அப்படியே பனிஷ்மெண்டா கொடுத்துட்டான். இனிமே நம்ம மாஸ்டர் சொன்னா கேட்கத்தான் வேணும் போலன்னு அவனுங்க பயத்துல அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் சரி, இவரு பெர்ஃபெக்ட் சாஃப்ட்வேர் டைசன் தான். இவர்கிட்ட எப்படி ஒரு ஆள் டேக் கேர் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்கன்னு இவங்க முன்னே திங்க் பண்ணியிருக்காங்க. ஹீரோ சரான், ஏய் என்ன இங்க சத்தம்? பிராக்டிஸ் பண்ணலையா? அது எல்லாம் முடிஞ்சதும் ஹீரோ லீவை கூட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். இங்கிட்டு லிங்கர் திங்க் பண்ணிக்கிருக்கா, இது எதுவுமே ஃபேராகவே இல்லை. நான் என்ன பண்ணேன்? எங்க அப்பாவும் அவங்கள தானே சிரிச்சாங்க ஃபர்ஸ்ட், நான் என்ன பண்றது? இங்கிட்ட அப்படியே அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. போகும்போதே லீவ் கேட்குறாங்க. பிரின்ஸ் என்ன விஷயம்? அது ஹீரோ சொன்னான், இல்லப்பா நான் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் ஈஸியா கடந்து வந்துகிட்டே இருப்பேன். ஹீரோ பார்த்து அவங்க திங்க் பண்றாங்க, ஏன் அவர் இப்படியே போயிட்டு இருக்காரு? அப்ப ஹீரோ சொன்னான், மக்கள் எல்லாம் இருட்டுக்குள்ள இருந்தா வெளிச்சத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா என்ன? இப்படி சொல்றதோட இந்த சாப்டர் 69 முடியும். சாப்டர் 70 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ அப்படியே திங்க் பண்ணிக்கிருக்கான், இந்த சிஸ்டம் எத்தனை நாள் தான்ப்பா இந்த கிரிட்டிக்கல் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும்? இதனால நான் ரொம்ப நாளா இப்போ மூவிஸ் கூட பார்க்க முடியல. இப்போ பாரு, இந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் நான் உமன் மாதிரி உள்ளே கடந்துட்டா புக்கை படிச்சுட்டு கிடக்க முடியும். ஹீரோ திங்க் பண்றான், முன்னாடி இருக்க எம்பரோட பயோகிராஃபி தானே, அவரோட கதை ரொம்பவே டேஞ்சரா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவர் எப்படி அந்த ஸ்பிரிட் ஸ்டோன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த ஓல்டு ட்ரெஷரியில் எப்படி அடைச்சாரு? அவருக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஏதோ அதில் மர்மம் இருக்கு, ஏதோ நான் மிஸ் பண்றேன்னு நல்லாவே தெரியுது. அதை பார்த்து ஹீரோயின் பார்க்குறாங்க, என்னாச்சு?
அதுக்கு அவன் புக்கை மூடிட்டு இல்லை ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்கிருக்கேன் அவ்வளோதான். அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, ஏய் நேற்று நைட் நீ கொண்டு வந்தியே அந்த டிஷ் உண்மையே சூப்பராக இருந்துச்சுப்பா. அது அந்த குயிங்டன் மவுண்டனில் இருக்க பிக்கோட டிஷ்ஷு தானே? அதுதான் இப்போ ரீசெண்டாக இந்த இம்பீரியல் சிட்டியில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? ஹீரோச்சனா ஆமாம், அதே டிஷ்ஷு தான். அந்த குயிங்டன் மவுண்டனில் தான் அது கிடச்சிச்சு தெரியுமா? அந்த பிளேஸ் ஒரு ட்ரெஷரி லேண்ட். அங்கே வெஜிடபிள்ஸும் சரி மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லை, அங்கே போட்டிருக்க ஃபார்மேஷனால இப்போ நம்மளுக்கு நல்லாவே சேஃப்டியாக சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கு. என்னத்தான் இருந்தாலும் சரி அது கொஞ்சம் செலவும் பண்ண வேண்டியதாக இருக்குப்பா. அதை கேட்டு அவங்க சொல்கிறாங்க, உண்மையாகவே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்னாலே ரொம்ப அமேசிங்காக தான்ப்பா இருக்குது. இருந்தாலும் நீ கொடுத்திய ஒரு புக்கு அதை லியோ ஆயிட்டுன்னு சரி மற்ற ஆளும் படித்து அதில் குறைதான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. காரணம் அவனுங்க எல்லாம் இந்த ப்ராஃபிட்டுக்காக தான் பார்க்குறானுங்க. நீ விலையெல்லாம் கூட வச்சுட்டோம்னு அவனுங்க உன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறானுங்கப்பா. ஹீரோ பார்க்குறான், என் ஒய்ஃப் ஒரு எம்ப்ரஸ்ஸு, அவனுங்க என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் ஆச்சரா ஏன் அந்த பிக்ஸோட ரேட்னா இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்கீங்க? அதை வாங்குறதுக்கு இந்த கிரேட்டியன் டைனாசிட்டியில் இருக்கிற ட்ரெஷரிலே பாதி செலவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 100,000 டைல்ஸ் வரும் தெரியுமா? அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் அதை உங்கள் எக்ஸ்பென்ஸ்க்காக தான் விற்கிறீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஹீரோ சொன்னான், யார் அப்படி சொன்னா? இது என்ன எக்ஸ்பென்சிவ்? அதுக்கு அந்த பண்ணி வளர்க்க எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அதுக்காக அவனுங்க எவ்வளோ மணி அந்த ஃபார்மேஷனுக்காக செலவு பண்ணணும். அது மட்டும் கிடையாது, அதுக்கு ப்ரீசியஸான இன்க்ரீடியன்ஸ்னால் சாப்பாட்டு போடணும், அதுவும் வேற இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, அதை கரெக்டான இடத்துல கொண்டு போய் தான் மேக்கவே வைக்க முடியும் தெரியுமா? அப்போ அதை வளர்க்குறவங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தானே? அது மட்டும் இல்லை மேஜஸ்டி, உங்களுக்கு அது எதுவும் தப்பாக தெரிஞ்சுன்னா நீங்களே என்ன பனிஷ் பண்ணுங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இதில் என்னப்பா ரீசனபிள்? நீ சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்கும். இருந்தாலும் உன்னை புள்ளி பண்ண நினைக்கிற பீப்புள்ஸ் தான் இப்படி கிளப்பி விடுறானுங்கன்னு நினைக்கிறேன். இவர் மேஜஸ்டி நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அப்போ அவங்க சொல்றா, இல்ல உன்னை முட்டலாக்க நினைச்ச அந்த லியோ ஆயிட்டனோட மகனை லிங்கர் போட்டு அடி பின்னி போட்டா தெரியுமா? அவன் தான் அந்த ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி கிளப்பி விட்டது. அவன் அடிச்ச அடியில அவ லியோ ஆயிட்டனோட வாசல்ல போய் கதறிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? இந்த பொருளையெல்லாம் கிளப்பி விட்டது நான் தான் சொல்லிட்டு அவனே ஒத்துக்கிட்டான். அது மட்டும் இல்ல, அவன் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியே வச்சிருக்கான் தெரியுமா? அவனே இந்த வெறும் பன்னியோட இன்சிடென்ட்காக இப்படி மாட்டுவான்னு யாரும் நினைச்சாங்களா? ஹீரோ சொன்னான், அந்த மினிஸ்டர் ஒன்றும் தப்பா சொல்ல, இருந்தாலும் என்னோட ஒய்ஃப் யாருன்னு தெரியல போல, அவங்க தான் மெஜஸ்டி ஆச்சே. அப்போ ஹீரோயின் சொன்னாங்க, இருந்தாலும் உன்னை நான் பனிஷ் பண்ணணுமே. ஹீரோ அதை கேட்டதும், என்ன பனிஷ் பண்ண போறீங்களா? சரி ஓகே, என் ஒய்ஃப் என்னை பனிஷ் பண்ணுவாங்களா? ஹீரோ அப்படியே ஷாக்ல இருக்கான். அவ சிரிச்சுக்கிட்டே சொல்றான், சரி ஓகே, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா நீ இன்னைக்கு போய் அந்த கிங்யூன் மவுண்டன்ல இருக்க பிக்கை பிடிச்சிட்டு வா. அதை நைட்டு சமைச்சு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். அதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட். அதை கேட்டதும் ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது நானே ஒத்துக்கிறேன்ப்பா, இது ஒரு நல்ல சாய்ஸ் தான். சரி ஓகே, என் பனிஷ்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். கண்டிப்பாக என் ஒய்ஃபுக்காக நல்ல பெருசாக ஒரு பன்னிக்குட்டியை பிடிச்சி வந்துடுறேன். ஹீரோ அப்போ திங்க் பண்ணலாம் நினைக்கிறேன், ஆமாம் கிங்கியூன் பிக்ஸா, அப்போ அவன் யாரும் என்ன பண்ணிக்கிருக்கான்னு தெரியலையே. திங்க் பண்ணி பார்க்குறான் ஹீரோ. பிரின்ஸ் வரலன்னு சொல்லிட்டு அந்த இடியட்டின் யாரும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ, யாரும் ஒருவேளை திருடி இருப்பாளோ. ஹீரோ திங்க் பண்ணிக்கிருக்கான், போச்சு அவளை வேற தனியாக விட்டு வந்துட்டோம் இங்கே. ஏன்னா இப்போ கிங்யூன் பிக்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போயிட்டே தான் இருக்கு. ஃபுட்டுக்கும் சரி கிளாத்துக்கும் சரி அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பழைய புத்தியை அவள் காட்டிட்டா என்ன பண்ணுறது? ஐயா நான் ஒன்றும் பண்ண முடியாதே, இப்போ என் ஒய்ஃபுக்கு என்னத்தை கொடுப்பேன்னு ஹீரோ திங்க் பண்ணிக்கிருக்கான். இருந்தாலும் எதுவும் ஆகிட்டா என்ன பண்ணுறது? இப்போ ஹீரோயின் கூப்பிட்ற, என்னாச்சு? பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இல்லை, எஸ்கேப்பு டோரை திறந்து ஓடிக்கிட்டு இருக்கான். யாரோ என்னோட பன்னியெல்லாம் ஆட்டையை போட பார்த்துக்கிருக்கானுங்கன்னு அவள் பார்க்குறா. என்ன பன்னியை திருடுறாங்களா? இதோட இந்த சாப்டர் 70 முடியுது.